ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நாங்கள் இந்தியா போகும்போது ராமேஸ்வரத்துக்கு ட்ரிப்பு போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 2 நாள் ட்ரிப்பு தான். ஸோ எல்லாமே ஃபேமிலியாக போனதுனால நாங்கள் ஒரு டூரிஸ்ட் வேன் வந்து புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ எல்லாருக்கும் சீட்ஸ்லாம் கரெக்டாக இருந்தது. காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 4:30க்கே கிளம்பிட்டோம். கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 hours ஆகும். ஸோ ஒரு 1 hour வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு 9-10 o'clock கிட்டலாம் நாங்கள் வந்து ராமேஸ்வரம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பன் பாலம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லோரும் நின்று இறங்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா வேன் விட்டு இறங்கி அந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. கண்டிப்பாக ராமேஸ்வரம் எல்லோரும் போயிட்டு வாங்க. இந்த பியூட்டிஃபுல்லான இந்த பிரிட்ஜு பார்க்குறதுக்காகவே நம்ம வந்து போகணும். அந்த சமயம் ட்ரெயின் வந்திருந்தால் இன்னும் வந்து சூப்பராக இருந்திருக்கும். நாங்கள் வந்து அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த ஹோட்டலுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். போகும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல சரியான டிராஃபிக். ஏன்னா அந்த 10 மணி 11 மணி பீக் டைமில் நாங்கள் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போயிட்டு நாங்கள் லக்கேஜ்லாம் வச்சுட்டு அடுத்து வந்து நாங்கள் கடலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஏன்னா அங்கே வந்து தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடலில் வந்து நீராடிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த 22 புண்ணிய தீர்த்தங்களை நம்ம நீராடுறதுக்கு சொல்லுவாங்க. ஸோ வந்து கடல்லே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மூழ்கி எழுந்திரிச்சிடணும். அந்த கடல் தண்ணி பயங்கர உப்பாக இருந்தது. அங்கேயே நிறைய பேர் வந்து அந்த சம்பிரதாயம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நிறைய நார்த் இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு அந்த 22 தீர்த்தங்களில் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்காக வந்து மறுபடியும் போட்டியும் பார்த்தீங்கன்னா போய் லைனில் நின்னோம். ஸோ ஏன்னா 3 மணிக்கு திரும்ப வந்து கோயில் வந்து நட திறப்பாங்க. ஸோ நாங்கள் முதல் நாளாக போய் நின்றதுனால நாங்கள் சீக்கிரமாகவே கோயிலுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். அங்கே இருக்கிறது பிரதான கடவுள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிவபெருமான் தான் இருக்காங்க. ஸோ ராமேஸ்வரத்தில் ராமநாதஸ்வாமி டெம்பிள், அது ரொம்ப ஃபேமஸான சிவன் கோயில். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து நல்லாவே வந்து தரிசனம் பண்ணோம். கோயில் ரொம்ப சூப்பரான ஒரு பழமையான கோயில். எல்லாமே வந்து கல்லுலே வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ கோயில் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி தான். தனுஷ்கோடி போகும்போது பிரச்சனை என்னென்னா நாங்கள் கோயில் போயிட்டு உள்ளே வர்றதுக்குள்ளே எங்களுக்கு 5 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு மேலே தனுஷ்கோடி இருட்டிருச்சுன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த வேனும் டூரிஸ்ட் வேனும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து டிரைவர் வந்து சொன்னதுனால ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்து தனுஷ்கோடிக்கு போகிற நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அங்கே போயிட்டு அந்த எண்டெல்லாம் நாங்கள் அரிச்சல் முனை அதையெல்லாம் நாங்கள் பார்க்கல. ஏன்னா அங்கே போனால் அங்கே வந்து எங்களுக்கு பார்க்கிங்க்கு இடம் கிடைக்கல. ஸோ நான் வந்து என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் நேரம் வந்து நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தனுஷ்கோடி போயிட்டு எப்படி நம்ம மீன் சாப்பிடாம இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து அங்கேயே ஒரு மீன் கடை பார்த்தோம். ஸோ அங்கே பெருசாக வந்து லைட்டு ஃபெசிலிட்டி எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பல்பு தான் வச்சு யூஸ் பண்ணாங்க. ஸோ அங்கேயே நாங்கள் ஒரு மீன் சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் வேன் எடுத்து கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் இன்றைக்கி வந்து அந்த ரூம் டூர் காமிச்சிடுறேன். இந்த ரூமுக்கான ரெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3500. ஆனால் அந்த அளவுக்கு இந்த ரூம் வந்து ஒர்த்தே கிடையாது. நிறைய கரப்பாம்பூச்சியெல்லாம் இருந்தது. ஸோ இந்த ஹோட்டல் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு 3 ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் ஒரு 10-12 பேர் கிட்ட போயிருந்தோம். ஸோ இந்த ரூம்லேயே வந்து ஒரு டபுள் காட்டு ஒரு சிங்கிள் காட் போட்டிருந்தாங்க. டிவி இருந்தது, ஒரு சேர் இருந்தது. பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பெட்டுக்கு அடியெலாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன கரப்பாம்பூச்சி அதெல்லாம் இருந்தது. ஸோ ரொம்ப க்ளீனாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஹோட்டலே நிறைய பேர் வந்து புக் பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்த காசுக்கு இந்த ரூம் வந்து ஒர்த்தே கிடையாது. ஸோ ஏசி ஃபேன் இந்த ஃபெசிலிட்டிலாம் இருந்தது. பாத்ரூமும் பார்த்திங்கன்னா ஓரளவு நீட்டாக இருந்தது. ஓரளவு தான். ஸோ எப்படியோ நம்ம ஒரு நாள் தான் தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து அந்த ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருந்ததுனால ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. ஸோ அங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்லே வந்து நாங்கள் முடிச்சாச்சு. இப்போ காலையில் இந்த முருகன் மெஸ் தான். ஸோ இந்த ஹோட்டலில் ஃபுட்டு நல்லா இருந்தது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணோன்னா இது கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் புக் பண்ண ரெசிடென்சி, கார்த்திக் ரெசிடென்சின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா அந்த ஹோட்டல் தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம புக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த முடிச்சுட்டு அப்படியே வந்து ராமேஸ்வரம் விட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இருக்கிற கோயில் வந்து உத்திர கோசமங்கை அப்படின்ற ஒரு சிவன் பெருமான் கோயில் தான்.
சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான கோயில். இந்த கோயிலும் ரொம்ப வந்து பழமையான கோயில். இந்த கோயிலில் நிறைய வந்து ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்குது. இல்லை முதல்ல சிவன் வந்து தோன்றியது, இல்லைன்னா சிவன் சிலை வந்து நம்ம பார்த்தது எல்லாமே இந்த கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த கோயிலும் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மண்டபம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்லா இருந்தது. ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 63 நாயன்மார்கள் எல்லாரோட சிலையும் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த கோயில் வந்து அப்படியே உள்ளே போனாலே உங்களுக்கு வந்து அவ்வளோ கூலிங்காக இருந்தது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து கற்களை வச்சு செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப வந்து அந்த காலத்துலேயே வந்து அவ்வளோ வந்து வேலைப்பாடோடு செஞ்சுருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 3000 வருஷம் பழமையான ஒரு இழந்த மரமும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மரத்தையும் நம்ம போய் பார்க்கலாம். அப்புறம் வந்து தெப்பக்குளம் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த உத்திரகோசமங்கை கோயிலில் இருக்குது. இது நம்ம நீங்கள் ராமேஸ்வரம் போகும்போது பார்த்துட்டு போகலாம், இல்லைன்னா வரும்போதும் பார்த்துட்டு வரலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட ராமேஸ்வரம் ட்ரிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.